வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்டை கொஞ்சம் ஆழமா அலச போறோம். வணக்கம். இப்போ நம்ம கையில இருக்கிறது பார்வையற்ற கல்லூரி மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகள் சங்கம் வெளியிட்ட ஒரு போராட்ட அறிவிப்பு. ஆனா இது வெறும் ஒரு போராட்டத்துக்கான அழைப்பு மட்டும் இல்ல. இல்லவே இல்ல. இது ஒரு சமூகத்தோட முழு வாழ்க்கை பயணத்தையும் காட்டுற ஒரு வரைபடம் மாதிரி இருக்கு. படிப்பு, அப்புறம் வேலை, கண்ணியமான வாழ்க்கை, இப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் அவங்க சந்திக்கிற சவால்களையும் அதுக்கு அவங்க கேட்கிற தீர்வுகளையும் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நீங்க சொன்னது ரொம்ப சரி. இதுல இருக்கிற 9 கோரிக்கைகளும் பார்க்க தனித்தனியா இருந்தாலும் எல்லாமே ஒன்னோட ஒண்ணு பிணைஞ்சிருக்கு. ஆமா, அதாவது ஒருத்தர் நல்லா படிச்சு முடிச்சு அவருக்குன்னு ஒரு வேலையில சேர்ந்து சமூகத்துல சுயமரியாதையோட வாழ்றதுக்கு என்னென்ன தேவையோ அதோட மொத்த தொகுப்பு தான் இந்த அறிக்கை. சட்டம் இருக்கு, அரசாணை இருக்கு, ஆனா நடைமுறையிலே ஒரு பெரிய இடைவெளி இருக்குங்கிறத ரொம்ப தெளிவா இதை வெளிச்சம் போட்டு காட்டுது. அப்ப சரி, அந்த பயணத்தோட முதல் கட்டத்துல இருந்தே ஆரம்பிப்போம். படிச்சு முடிச்சதும் எல்லோருக்கும் இருக்கிற பெரிய கனவு ஒரு நல்ல வேலை. இவங்களோட கோரிக்கைகள்லயும் வேலை வாய்ப்புக்கு தான் முதல் முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. ஆமா, அதுதான் அடித்தளம். முதல் கோரிக்கையே ரொம்ப அதிரடியா இருக்கு. 2 அரசாணைகளை பத்தி பேசுது. அதாவது 30/10/2025 வந்த அரசாணை எண் 24 ரத்து பண்ணிட்டு, ஆமா, 24/7/2023 வந்த அரசாணை எண் 20 அமல்படுத்தணும்னு கேக்குறாங்க. அது மூலியமா 1000 பேருக்கு உடனே வேலை வழங்கணும்னு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையும் சொல்றாங்க. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய நுட்பமான விஷயம் என்னன்னா, ஒரு அரசாணைய வேண்டாம், இன்னொன்னு தான் வேணும்னு சொல்றது. பொதுவா அரசாங்கங்கள் ஒரு புது அரசாணையை கொண்டு வர்றது எதுக்கு? பழையதை விட மேம்படுத்தப்பட்டதா இருக்கும்னு நாம நினைப்போம். கரெக்ட். ஆனா இங்க புதுசு வேண்டாம், பழையதுதான் வேணும்னு கேக்குறாங்கன்னா, அந்த புது அரசாணை எண் 24 ஏற்கனவே அவங்களுக்கு இருந்த உரிமைகளையோ சலுகைகளையோ நீர்த்து போக செய்யுதுன்னு அவங்க உணர்றாங்க. ஒரு நிமிஷம், ஒரு அரசாங்கம் எதுக்காக ஏற்கனவே இருக்கிறத விட ஒரு பாதகமான உத்தரவை பிறப்பிக்கணும்? இது ஏதாச்சும் நிர்வாக குளறுபடியா இல்ல வேற ஏதாச்சும் காரணம் இருக்குமா? இதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். சில நேரங்கள்ல ஒரு அரசாணை அரசுக்கு அதிக நிதிச்சுமையை ஏற்படுத்துதுன்னு நினைச்சா அதை சரி செய்யற மாதிரி புது உத்தரவு வரும். சத்தம் இல்லாம சில உரிமைகளை பறிப்பாங்க. ஓ, அப்படியா? இவங்க பழைய அரசாணையை கேட்கறது மூலமா அந்த சலுகையை மட்டும் கேட்கல, இந்த மாதிரி உரிமைகளை பறிக்கிற போக்கையும் சுட்டி காட்டுறாங்க. அதோட அந்த 1000 பேருங்கிற எண்ணிக்கை அது ஏதோ தோராயமா சொல்ற கணக்கு இல்ல. அப்போ பல வருஷங்களா நிரப்பப்படாத காலி பணியிடங்கள், அதாவது பேக்லாக் வேகன்சிஸ், அதோட மொத்த எண்ணிக்கையா இருக்கலாம். ஓ, அப்ப இது வெறும் கோரிக்கை இல்ல, இத்தனை வருஷமா எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைய இப்பவாவது கொடுங்கன்னு கேக்குற ஒரு கணக்கு. இது அரசு வேலைக்கு மட்டும்தானா இல்ல வேற துறைகளையும் சேர்த்தா? இல்ல, அடுத்த 2 கோரிக்கைகள்ல அதையும் தெளிவுபடுத்துறாங்க. சரி. கோரிக்கை 3ல அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல ஆசிரியர் மற்றும் ஊழியர் பணியிடங்களையும் நிரப்பணும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, 4வது கோரிக்கை இன்னும் ஆழமா போகுது. தமிழ்நாட்டில் இருக்கிற 23 பல்கலைக்கழகங்கள், 163 அரசு உதவி பெறும் கல்லூரிகள்ல அவ்வளவு இருக்கா? ஆமா, அங்க இருக்கிற மொத்த பேராசிரியர் பணியிடங்களை கணக்கெடுத்து அதுல 1% இடஒதுக்கீட்டின்படி அருகதை பெற்ற 300 பேருக்கு உதவி பேராசிரியர் வேலை வழங்கணும்னு கேக்குறாங்க. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த கோரிக்கைகளுக்கு ஆதாரமா அவங்க 1981ல போட்ட ஒரு அரசாணை, அதாவது ஜிஓ நம்பர் 602 குறிப்பிடுறாங்க. ஆமா, 1981ன்னா கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த 1% இடஒதுக்கீடு அப்போவே இருந்தே அமல்ல இருக்கா? ஆனா இன்னும் நடைமுறைக்கு வரலையா? ஆமா, இதுதான் இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான புள்ளி. இவங்க புதுசா எந்த சலுகையும் கேட்கல. 40 வருஷத்துக்கு முன்னாடி சட்டப்படி கொடுக்கப்பட்ட ஒரு உரிமையை இத்தனை வருஷமா நீங்க சரியா செயல்படுத்தல, இனியாவது அதை முழுசா செயல்படுத்துங்கன்னு தான் கேக்குறாங்க. அப்போ கொள்கைக்கும் நடைமுறைக்கும் நடுவுல எவ்ளோ பெரிய பள்ளம் இருக்குன்னு தெரியுது. நிச்சயமா. சரி, வேலை வாய்ப்பு பத்தி இவ்ளோ அழுத்தமா பேசிட்டோம். ஆனா அந்த வேலைக்கு ஒருத்தரை தயார் பண்ற இடமே கல்வி நிறுவனங்கள் தான். அங்கே சில சிக்கல்கள் இருக்குன்னு இவங்க சுட்டி காட்டுறாங்க. அதுவும் தேர்வு முறைகள்ல. ஆமா. 2வது கோரிக்கை அத பத்தி தான் பேசுது. ஆசிரியர் தகுதி தேர்வுல, அதாவது டெட் தேர்வுல SC ST பிரிவினருக்கு 40% எடுத்தா பாஸ்னு ஒரு சலுகை இருக்கு. அதே சலுகைய மாற்றுத்திறனாளிகளுக்கும் கொடுக்கணும்னு கேக்குறாங்க. இதுக்கு ஆதாரமா 2022ல உச்சநீதிமன்றம் கொடுத்த ஒரு தீர்ப்பையும் சொல்றாங்க. இது சமத்துவத்தை நோக்கிய ஒரு முக்கியமான நகர்வு. ஒரு சமூக குழுவுக்கு வழங்கப்படும் ஒரு தளர்வு அதே போன்ற சவால்களை சந்திக்கிற இன்னொரு குழுவுக்கு நீட்டிக்கப்படணுங்கிறது ஒரு அடிப்படை நியாயம். சரியா? சரிதான்.
இது வெறும் இரட்டத்தின் அடிப்படையில கேட்கல, சட்டத்தின் அடிப்படையில தங்களோட உரிமையை நிலைநாட்ட பாக்குறாங்க. சமமான வாய்ப்புங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தேர்வு வைக்கிறதில்ல. ஒவ்வொருத்தரோட சூழலையும் கணக்குல எடுத்துக்கிட்டு அவங்களுக்கான நியாயமான தளத்தை அமைச்சு கொடுக்கறது தான். தேர்வு முறைகள்ல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றாங்க. பதிலி எழுத்தர், அதாவது ஸ்கிரைப் நியமனம் பத்தி. ஆமா, அது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். நாம பரீட்சை எழுதும்போதே எவ்வளவு பதட்டமா இருப்போம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாம சொல்றத இன்னொருத்தர் தப்பில்லாம எழுதணுமேங்கிற கூடுதல் மன அழுத்தம் எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டம். இது சம்பந்தமா 5வது கோரிக்கை, பதிலி எழுத்தர் நியமனத்துல அரசாங்கம் கொண்டு வர போற ஒரு புது நடைமுறையை ரத்து பண்ணிட்டு பழைய முறையே தொடரணும்னு சொல்லுது. இது மேலோட்டமா பார்க்கறதுக்கு ஒரு சின்ன நிர்வாக விஷயமாறு தெரியலாம். ஆனா மாணவர்களுக்கு இது ரொம்ப பெரிய விஷயம். தேர்வுங்கிறது ஒரு மனரீதியான போராட்டம். ஆமா. அந்த நேரத்துல ஏற்கனவே பழகிப்போன தங்களுக்கு வசதியான ஒரு முறை மாறும்போது அது தேவையில்லாத குழப்பத்தையும் பதட்டத்தையும் உருவாக்கும். ஹோஹோ. ஹொச நடைமுறையில என்ன மாதிரி கட்டுப்பாடுகள் வருமோ, பதிலி எழுத்தர் கிடைக்கிறதுல சிக்கல் வருமோன்னு அவங்க பயப்படலாம். ஓஹோ. அதனால எங்களுக்கு பழகிப்போன நல்ல வேலை செய்யற இந்த சிஸ்டத்தை மாத்தாதீங்கன்னு சொல்றாங்க. இது ரொம்ப நியாயமான ஒரு கோரிக்கை. இதுலயே 6வது கோரிக்கை ஒன்னு இருக்கு. இதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் கொஞ்சம் குழப்பமாவும் இருந்துச்சு. சொல்லுங்க. ஜீவோ நம்பர் 62 படி அவங்களுக்கு மொழி பாடத்திலிருந்து தேர்வு எழுத விலக்கு தராங்க. ஆனா அந்த சலுகையே வேண்டாம், அத ரத்து பண்ணுங்க, எங்களையும் எல்லா பாடங்களையும் படிக்க வைங்கன்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷம், இத நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஒரு சலுகைய வேண்டான்னு சொல்றாங்களாம். இது ரொம்ப விசித்திரமா இருக்கே. எதுக்காக தங்களுக்கு கிடைக்கிற ஒரு விலக்க ரத்து செய்ய சொல்றாங்க? இதனால அவங்களுக்கு நஷ்டம் வராதா? இதுதான் இந்த அறிக்கையிலேயே மிக ஆழமான தொலைநோக்கு சிந்தனையோட வைக்கப்பட்ட கோரிக்கைன்னு நான் சொல்லுவேன். அப்படியா? மேலோட்டமா பார்த்தா ஒரு சுமையை குறைக்கிற சலுகையை ஏன் வேண்டான்னு சொல்றாங்கன்னு தோணும். ஆனா இதோட பின்விளைவுகளை அவங்க யோசிக்கிறாங்க. சலுகைங்கிற பேர்ல கொடுக்கப்படுற இந்த விலக்கு ஒரு தற்காலிகமான சுலபத்தை கொடுக்கலாம். ஆனா நீண்ட காலத்துல அதுவே ஒரு தடையா மாறிடுமா? கரெக்டா சொன்னீங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு தடையா மாறிடும். எப்படி அது தடையா மாறும்? புரியல. உதாரணத்துக்கு, டிஎன்பிஎஸ்சி குரூப் தேர்வுகள்ல தமிழ் மொழி பாடம் கட்டாயமா இருக்கு. இப்போ பள்ளியில மொழி பாடத்திலிருந்து விலக்கு வாங்கிட்டா இவங்களால எப்படி மத்தவங்களோட போட்டி போட்டு அந்த தேர்வுல ஜெயிக்க முடியும்? சரிதான், யோசிக்க வேண்டிய விஷயம். ஒரு குறுகிய கால சௌகரியத்துக்காக ஒரு பெரிய வேலைவாய்ப்பு கதவையே அவங்களுக்காக சாத்திக்கிற மாதிரி ஆயிடும். அதனால எங்களுக்கு சலுகை வேண்டாம், சமமான போட்டி போடுறதுக்கான முழுமையான தகுதி தான் வேணும்னு கேக்குறாங்க. அடேப்பா, நான் இது ஒரு இலவச பாஸ் மாதிரி நினைச்சேன். ஆனா நீங்க சொல்றத கேட்டா இது ஒரு முட்டுச்சந்துக்கு போற குறுக்கு வழி மாதிரி தெரியுது. நிச்சயமா. அதனாலதான் அந்த வழியே வேண்டான்னு சொல்றாங்க. இது அவங்களோட தன்னம்பிக்கையையும் சவால்களை சந்திக்க தயாரா இருக்கிற மனப்பான்மையும் காட்டுது. ரொம்ப தெளிவா புரிஞ்சுது. சரி, நாம இப்ப அமைப்பு ரீதியான பிரச்சனைகளை பத்தி பேசிட்டோம். அடுத்ததா அவங்களோட அன்றாட வாழ்க்கைக்கும் படிப்புக்கும் நேரடியா தேவைப்படுற ஆதரவுகள் பத்தியும் சில கோரிக்கைகள் இருக்கு. ஆமாம். 7வது கோரிக்கை, இளங்கலிலிருந்து முனைவர் பட்டம் வரைக்கும் படிக்கிற பார்வையற்ற மாணவர்களுக்கு அரசாங்கம் கொடுக்கிற வாசிப்பாளர் உதவித்தொகையை, அதாவது ரீடர்ஸ் அலவன்ஸை 2 மடங்கா உயர்த்தணும்னு சொல்லுது. ரீடர்ஸ் அலவன்ஸ்னா என்ன? அது எதுக்கு உதவுது? நீங்க ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. நம்ம கையில இருக்கிற எல்லா புத்தகங்களும் எல்லா படனப் பொருட்களும் பிரெயில் வடிவத்திலயோ ஆடியோ வடிவத்திலயும் கிடைக்கிறது இல்ல. ஆமா, அது உண்மைதான். தொழில்நுட்பம் வளர்ந்திருந்தாலும் நூலகங்கள்ல இருக்கிற பல முக்கியமான புத்தகங்களை அவங்க படிக்கணும்னா இன்னொருத்தர் வாசிச்சு காட்டணும். அந்த வாசிப்பாளருக்கு ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளவுன்னு ஒரு கட்டணம் கொடுக்க வேண்டியிருக்கும். ஓ, அந்த செலவுக்காகவா? ஆமா, அந்த செலவுக்காக அரசாங்கம் கொடுக்கிற உதவித்தொகை தான் இது. இப்போ இருக்கிற விலைவாசியில அந்த தொகை போதாது, அதனால அதை இரட்டிப்பாக்கணும்னு கேக்குறாங்க. இது அவங்க கல்விக்கு செய்யற நேரடியான முதலீடு. ஓகே, அப்போ தொழில்நுட்பத்தால எல்லாத்தையும் சரி பண்ணிட முடியாதுங்கிறீங்க. ஆனா தொழில்நுட்பத்தோட தேவையையும் அவங்க உணர்ந்துதான் இருக்காங்க. அடுத்த கோரிக்கை அத பத்தி தான். ஆமா, 8வது கோரிக்கை, பட்டம் முடிச்ச எல்லா பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கும் மடிக்கணினி, அதாவது லேப்டாப் வழங்கணும்னு சொல்லுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ரொம்ப முக்கியமான கோரிக்கை. லேப்டாப்புங்கிறது இப்போ வெறும் ஒரு சாதனம் இல்ல, அது இந்த உலகத்தோட அவங்கள இணைக்கிற ஒரு பாலம். எப்படி? ஸ்கிரீன் ரீடர் மாதிரியான மென்பொருட்களை வச்சு அவங்களால யாரோடைய உதவியும் இல்லாம இமெயில் அனுப்ப முடியும், ஆன்லைன்ல படிக்க முடியும், தகவல்களை தெரிஞ்சுக்க முடியும். இது அவங்களோட தற்சார்பு அதிகரிக்கிற ஒரு சக்தி வாய்ந்த கருவி. நான் இத ஒரு இலவச பொருள் கொடுக்கிற திட்டம் மாதிரி மேலோட்டமா பார்த்தேன். ஆனா நீங்க சொல்றத கேட்டா இது அவங்களுக்கு உலகத்தை துறக்கிற ஒரு சாவி மாதிரி தெரியுது. நிச்சயமா. இது அவங்கள நுகர்வோரா மட்டும் பார்க்காம
அவங்களையும் பங்களிப்பாளர்களா மாத்துற ஒரு முயற்சி. அவங்க திறமைகளை முழுசா வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. சரி, கடைசி கோரிக்கை 9வது. இது அவங்களோட அடிப்படை வாழ்க்கை தேவை சம்பந்தப்பட்டது. ஆமா, மாதாந்திர உதவித்தொகை. மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசாங்கம் மாசாமா கொடுக்கிற உதவித்தொகைய 1500 ரூபாயிலிருந்து 5000 ரூபாயா உயர்த்தணும்னு கேக்குறாங்க. அதுவும் அண்டை மாநிலங்களோட ஒப்பிட்டு இந்த கோரிக்கையை வைக்கிறாங்க. இந்த 1500 ரூபாங்கிறது இன்றைய விலைவாசியில ஒருத்தரோட அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்யுமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. 10வது தான். ஒரு மருத்துவ செலவுக்கோ போக்குவரத்துக்கு கூட இது பத்தாது. அவங்க யாரையும் சார்ந்து இல்லாம ஒரு கண்ணியமான வாழ்க்கையை வாழணும்னா இந்த நிதி ஆதாரம் ரொம்ப முக்கியம். அண்டை மாநிலங்கள்ல இதை விட அதிகமா கொடுக்கும்போது இங்கேயும் ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு கேட்கறது ரொம்ப நியாயமான ஒரு வாதம். இது வெறும் பண உதவியா பார்க்காம ஒரு சமூக பாதுகாப்பின் அங்கமா பார்க்கணும்னு சொல்றீங்க. கண்டிப்பா. ஆஹா, இந்த 9 கோரிக்கைகளையும் ஒட்டுமொத்தமா சேர்த்து பார்க்கும்போது இது ஏதோ போராட்டத்துக்காக அடுக்கி வைக்கப்பட்ட வேடிக்கைகள் பட்டியல் மாதிரி தெரியல. இல்லவே இல்ல. ஒரு மனிதனோட கல்வி, வேலைவாய்ப்பு, சுயமரியாதை, சமூக பாதுகாப்புன்னு எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு முழுமையான வாழ்க்கைக்கான வரைபடமா தெரியுது. இடஒதுக்கீட்டை சரியா செயல்படுத்துறதுல ஆரம்பிச்சு தேர்வுல இருக்கிற தடைய நீக்கிறது, தொழில்நுட்பத்தை கையில கொடுத்துறது, மாதாந்திர நிதி பாதுகாப்பை உறுதி செய்யறது வரைக்கும் ஒரு முழுமையான பார்வையை இது முன்வைக்குது. இந்த ஆவணத்தோட முக்கியமான செய்தி என்னன்னா, சட்டங்களும் அரசாணைகளும் காகிதத்துல இருந்தா மட்டும் போதாது, அது எந்த நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை கடைசி மனித வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். இவங்க கேட்கல ஒவ்வொரு கோரிக்கையும் அந்த கொள்கைக்கும் நடைமுறைக்கும் நடுவுல இருக்கிற அந்த பெரிய பள்ளத்தை நிரப்பச் சொல்லி கேட்கிற ஒரு வலுவான குரலாதான் ஒலிக்குது. இது வெறும் கோரிக்கை இல்ல, ஒரு நினைவூட்டல். இந்த விவாதத்தை கேட்கிற உங்களுக்கு ஒரு விஷயம் தோணலாம். இந்த அறிக்கையில இருக்கிற ஒவ்வொரு கோரிக்கையும் ரொம்ப தெளிவா குறிப்பிட்ட அரசாணை எண்கள், நீதிமன்ற தீர்ப்புகளோட முன்வைக்கப்பட்டிருக்கு. ஆமா, ரொம்ப ஆழமா ஆராய்ந்து செஞ்சிருக்காங்க. இது ஒரு கேள்வியை எழுப்புது. காகிதத்தில் ஒரு கொள்கையை இவ்வளவு தெளிவாக உருவாக்குவதற்கும் அது யாருக்காக உருவாக்கப்பட்டதோ அவர்களுக்கு முழுமையாக சென்றடைவதற்கும் இடையில் இருக்கும் அந்த மாபெரும் இடைவெளி ஏன் நிரப்பப்படாமலே இருக்கிறது? அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு யாருடையது? யோசிச்சு பாருங்க.